ஓகேங்க. நம்ம இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைக் வந்துட்டு ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள இறங்க போறோம். ஸோ இந்த ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனுக்குள்ள இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாம் அப்கமிங் கிளாஸஸ்லயும். சரியா? ஓகே. ஸோ ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது லைக் வந்து நான் சொல்லிட்டேன், ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்ல இருக்கிற ஒவ்வொரு வெப் பேஜஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு டெக்னிக்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன். கரெக்டா? ஓகே. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைக் வந்துட்டு பாண்டியராஜன் ஆர் இளங்கோ, நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் வந்துட்டு நீங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க. WordPressல லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஆமாங்க சார். ஓகே. அந்த சைட்டவே இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நம்ம சாம்பிள் சைட்டா செலக்ட் பண்றோம். ஓகேங்க சார். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் என்னோட ஸ்கிரீனை வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கேன், தெரியுது இல்லையா உங்களுக்கு? தெரியுங்க சார். ஓகே. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா இளங்கோ நீங்களே சொல்லுங்க, உங்க வெப்சைட்ல இருக்கிற மெனுஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஹோம் இருக்க போது, அபௌட் அஸ். ஓகே. அபௌட் அஸ் இருக்க போது, கான்டாக்ட் அஸ் இருக்க போது, போர்ட்ஃபோலியோக்கு ஓகே. போர்ட்ஃபோலியோன்னு ஒரு மெனு வச்சிருக்கீங்க. ஓகே. அடுத்து நாலுங்க சார். புரியலப்பா. நாலுங்க சார் இருக்கு. ஓகே. 4 பேஜஸ் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களோட பிசினஸோட நேம் என்னங்க? ஃபர்ஸ்ட் மோனி மெஹந்தி ஆர்டிஸ்ட். பிசினஸ் நேம் என்ன? மோனி மெஹந்தி ஆர்டிஸ்ட் சார். மோனி மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஓகேங்களா? சோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்துட்டு என்ன அப்படின்னா லொகேட் ஆயிருக்கீங்க. கரெக்டா? ஆமாங்க. ஓகே. மெஹந்தி ஸ்பெல்லிங் கரெக்டா? HE வருது. ஓகே. சோ மோனி மெஹந்தி இப்போ ஓகேவா? ஆமாங்க. ஓகே. நீங்க வந்துட்டு எங்க லொகேட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல. ஆமாங்க. ஓகே. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்துட்டு சர்வீசஸ் பேஜோ ப்ராடக்ட் பேஜஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா செப்பரேட்டா கிடையாது. லைக் வந்து நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ண போறது வந்துட்டு என்ன அப்படின்னா மெயினா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஹோம் பேஜ்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மெயினா வந்துட்டு ஆப்டிமைசேஷன் வந்துட்டு பண்ண போறோம் உங்களோட பிசினஸ்க்கு. கரெக்டா? ஏன்னா நீங்க சர்வீசஸ் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு தனியா எதுவும் வைக்கல, அதே மாதிரி ப்ராடக்ட் பேஜஸும் எதுவுமே உங்ககிட்ட தனியா இல்ல. கரெக்டா? ஆமாங்க சார். ஹோம் பேஜுக்கு வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டாங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மூலமா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட சாம்பிள் டிசைன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். கரெக்டா? ஆமாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அப்போ ஹோம் பேஜுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிமைசேஷன் பண்ணணும். சரியா? ஓகே ஓகே சார். ஓகே. இப்போதைக்கு நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த இடத்துல நான் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு மெனு மட்டும் நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கவா? ஓகேங்க சார். ஓகே. இந்த சர்வீசஸ் அப்படின்ற மெனுல லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஏதாவது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். பிரைடல் மேக்கப் சம்பந்தமா வச்சுக்கலாமா? ஓகேங்க சார். சோ பிரைடல் மேக்கப் சர்வீசஸ் வந்துட்டு பண்றீங்க. ஓகே. அடுத்துப்பா அரபிக் டிசைன். என்னப்பா? அரபிக் டிசைன் சார். ஓகே. அரபிக் மெஹந்தி டிசைன். மெஹந்தி DI சார். DI தான் வருது. MEHENDI. DI சார். I. ஓகே. மெஹந்தி அரபிக் மெஹந்தி டிசைன்ஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு விதமான சர்வீசஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு பண்றீங்க தான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆனா உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோன்னு ஒரு மெனு வச்சிருக்கீங்க. பட் ஆனா நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மெனு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சர்வீசஸ் அப்படின்ற ஒரு மெனு வந்துட்டு இருக்கு. அந்த மெனு கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டு விதமான சர்வீசஸ் வந்து நீங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ அடுத்து நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் வந்துட்டு நான் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏஜென்சி. ஓகேங்களா? எங்கிட்ட தான் நீங்க கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க. எங்கிட்ட வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு லைக் என்னோட சைட்டுக்கு நீங்க வந்துட்டு SEO வந்துட்டு பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்க வந்துட்டு எங்கிட்ட சொல்லிட்டீங்க. நான் வந்துட்டு இந்த பேசிக் திங் எல்லாமே சைட் ஆடிட் பண்றதுல இருந்து காம்படிட்டர் அனலைஸ் பண்றதுல இருந்து எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அனலைஸ் பண்ணிடுறேன். அதுக்குள்ள நம்ம போகல. இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சர்வீசஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் உங்களோட பிசினஸ்க்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா லீட் வந்துட்டு எடுத்துறணும். தென் அதுக்கப்புறம் ஜென்ரலா தேடுற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நான் ஹோம் பேஜுக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு லைக் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுக்கணும். இதுதான் என்னோட கான்செப்ட். ஓகேவா? அப்போ 3 பேஜுக்கு சேர்த்து ஓவராலா நீங்க எவ்வளவு கீவேர்ட்ஸ் வந்துட்டு பேசுறீங்க அப்படின்னா 15 கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா
ஆப்டிமைசேஷன் நீங்க வந்துட்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சொல்லிட்டீங்க 50 keywords. பட் ஒரு ஏஜென்சில நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 15 keywords இருக்கு இல்லைங்களா, இந்த 15 keywords வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்வீசஸ் பேஜஸ்ல இருந்தா நாங்க வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம், அந்த ஹோம் பேஜ்ல ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். சப்போஸ் இதுல வந்துட்டு 15 keywords நாங்க டார்கெட் பண்ணி நாங்க வந்துட்டு என்ன பண்ண முடியலன்னா இந்த 3 பேஜஸ் யூஸ் பண்ணி நாங்க வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ண முடியலன்னா நாங்க அபவுட் அஸ் பேஜும் டச் பண்ணுவோம், கான்டாக்ட் அஸ் பேஜும் டச் பண்ணுவோம். எனக்கு தேவை இந்த 15 keywords தாங்க. 15 keywordsல இருந்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன், keywords வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்ணி தர போறேன். ஓகே, சோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த கான்செப்ட விட்டுருங்க. ஓகே, அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னோட சர்வீஸ் வந்துட்டு என்ன பிரைடல் மேக்கப், கரெக்ட்டுங்களா? சோ பிரைடல் மேக்கப் அப்படின்ற ஒரு பேஜுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஜை நான் எடுத்துறேன். இந்த பேஜுக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன கீவேர்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்ற கீவேர்டு லிஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கீவேர்ட் லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியும் எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு. உங்களுக்கும் லைக் வந்துட்டு பாண்டியராஜனுக்கும் எப்படி பண்றதுன்றது தெரியும். ஐ திங்க் வந்துட்டு என்ன அப்படின்னா அஜய்க்கும் தெரியும் நினைக்கிறேன் கீவேர்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே ஓகே, மற்ற 2 பேருக்கு தெரியாது. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி தனியா பண்றது அப்படின்றத நான் சொல்றேன் ஒரு நாள்ல. சோ அதுல நீங்களும் ஜாயின் பண்றதா இருந்தா திரும்ப அகைன் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்ற ஒரு பேஜுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பேஜ் சம்பந்தமா இந்த சர்வீஸ் சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் வந்துட்டு தேடும்போது லைக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் எனக்கு என்னோட இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்ற ஒரு பேஜுக்கு வந்துட்டு பேஜ் தான் வந்துட்டு எனக்கு எஸ்சிஆர்பில டாப்ல வந்து நிக்கணும். இதுதான் வந்துட்டு என்னோட கான்செப்ட். அதனால என்ன பண்றேன், இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்ற ஒரு பேஜுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் கீவேர்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. ஆமா ஆமா சார். ஓகே ஓகே.
புரிஞ்சுது சார். இப்போ நீங்க வந்து கீவேர்ட்ஸ் வந்து எடுத்தீங்க, நம்ம கீவேர்டுக்குள்ள நம்ம டெப்தா வந்துட்டு போறீங்க, கீவேர்டுக்குள்ள நம்ம டெப்தா வந்துட்டு போகல. அதனால இருக்கிற கீவேர்ட்ஸ் நீங்க இருக்குன்னு மறந்துடலாம். நம்ம ஒரு 5 கீவேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா சஜஸ்ட் பண்றோம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து அப்படின்னு நீங்க சஜஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க எடுக்கிற கீவேர்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்க எடுத்து டைரக்டா வந்து என்ன அப்படின்னா நீங்க அப்படின்னு பண்ணக்கூடாது, பண்ண மாட்டீங்க. அப்போ எல்லாமே நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றது எப்படி அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட் வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சு என்ன ஃபியூச்சருக்கு என்ன ப்ராடக்ட் அவங்க என்ன சர்வீசஸ் சொல்றாங்க, அதுல பிரைஸ் என்ன, எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதை பார்த்து பேஸ் பண்ணி நீங்க வந்து கீவேர்ட்ஸ் வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ம கிளையண்டோட ரிவ்யூ வந்து நம்ம அனுப்பணும். சார் இது மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கா, நாங்க some set of keywords எல்லாமே எடுத்துருக்கோம். இந்த keywords எல்லாமே உங்களோட business related-ஆ இருந்தா, then அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா like வந்துட்டு எனக்கு வேற ஏதாவது இந்த நான் miss பண்ணிருக்கிற keywords ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து எங்களுக்கு வந்து suggest பண்ணுங்க அப்படின்னு கேட்டா அவங்க suggest பண்ணி keywords எல்லாம் மாத்துவாங்க, இல்லைன்னா பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன like வந்துட்டு நீங்க டேரக்டா ஒரு client கிட்ட நீங்க போயிட்டு சார் keywords எந்தெந்த keywordsலாம் நீங்க வந்து என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா first of all உங்களுக்கு அந்த keywords பத்தின ஐடியாஸ் கூட இல்லாம கூட இருக்கலாங்க. keywordsனா என்ன அப்படின்றது. பட் ஆனா நீங்க வந்து அவங்களுக்கு இது மாதிரி லைக் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறோம் சார். இந்த மாதிரி உங்களோட பேஜ் வந்து இதுதான், பிசினஸோட பேஜ் வந்து இதுதான். பிரைடல் மேக்கப் சம்பந்தமாகவும் அரபிக் மேகசின் பேஜ் சம்பந்தமாகவும் நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பேஜுக்கு இந்த keywords எல்லாம் நாங்கள் வந்து edit பண்ணிருக்கோம். இந்த keywords இதுல ஏதாவது ஒரு keyword வந்துட்டு யூசர் வந்து தேடுனாங்க அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்து நாங்கள் எஸ்ஏல டாப் கொண்டு வருவோம் அப்படின்ற கமிட்மெண்ட் நம்ம கொடுப்போம். அப்போ யூசர் அப்போ வந்து கிளைண்ட் வந்து பார்த்துட்டு இல்லைங்க எனக்கு இந்த keywords வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்போ இதெல்லாம் பார்த்து அவங்க ஒரு ஐடியா வந்துடும், கிளைண்ட் ஐடியா வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு keywords என்னன்றது தெரிஞ்சுச்சுங்க, லைக் வந்து எப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி keywords நம்ம டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செட் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து கொடுக்கும்போது நிறைய ஸ்டார்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்க நம்ம வந்து நம்ம இனிஷியல் டைம்ல நம்ம வந்து ஸ்டார்டிங் keywords வந்து பேச நம்ம லாங் டைல் keywords வந்து போகிறோம். லாங் டைல் keywords வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து சஜஷன் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றோம் இல்லையா, இப்போ இந்த அதை வந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்ம கொடுப்போம் மேனேஜர் கொடுத்து வாங்கிக்கோங்க. டேரக்டா வந்து நீங்க வந்து கிளைண்ட் கம்யூனிகேட் பண்ணி கிளைண்ட் டேரக்டா வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணி நீங்க வந்து keywords வந்து அப்ரூவ் வாங்கிக்கோங்க. இப்போ அந்த கிளைண்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சுக்கோங்க. நீடு ஸ்டார்ட் keywords அப்படின்ற மாதிரி நான் இங்கே வச்சுக்கோங்க. நான் போட்டு நான் வாங்கிக்கிறேன். ஸ்டார்ட் keywords பிரைடல் மேக்கப் கோயம்புத்தூர், அரபிக் மேகசின் டிசைன்ஸ், மேகசின் ஆர்டிஸ்ட் கோயம்புத்தூர், வெட்டிங் மேக்கப் சர்வீசஸ், பிரைடல் மேகசின் டிசைன்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான keywords மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன அப்படின்னா மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. keywords வந்து என்ன அப்படின்னா நீங்க prepare பண்ற keywords தான் எடுத்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா 100% guarantee கிடையாது. லைக் வந்து என்ன அப்படின்னா அவங்க கிளைண்ட் வந்து கிளைண்ட் நம்ம வந்து என்ன அப்படின்னா ரிவ்யூ பண்ணாம நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா keyword வந்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா அப்ரூவல் வாங்கிடுவோம். இப்போ பாருங்க இந்த keywords எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரியான ஃபார்மேட்டுக்கு வந்து மாத்திடுவாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது சார். நீங்க வந்து வேலை பார்க்கணும், இதுல வேலை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து வந்துச்சு அப்படின்னா எடுத்தோம் அப்படின்னு நம்ம பண்றது வந்து அந்த மாதிரி எடுத்து நீங்க பண்ணிடாதீங்க. வந்து என்ன அப்படின்னா keywords எல்லாம் prepare பண்ணி என்ன அப்படின்னா அப்ரூவல் வாங்குங்க. அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த சர்வீசஸ் இந்த ஒவ்வொரு சர்வீசஸ்க்கு வந்து சர்வீஸ் அதே மாதிரி ஒரு ஹோம் பேஜ் இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து அப்ரூவல் பண்ணுற keywords. ஓகேவா? இப்போ இந்த keywords வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் keyword வந்து பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிளைண்ட் கொடுத்து அப்ரூவல் வந்து வாங்கிக்கிறீங்க. keywords வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இதெல்லாம் வந்து இல்லை சார். நம்ம keywords எப்படி prepare பண்றதுன்றது நம்ம போகல. keywords வந்து எப்படி prepare பண்றது அப்படின்றத நம்ம தனியா பார்ப்போம். அப்போ நீங்க keywords வந்து எப்படி prepare பண்றது கேளுங்க. இப்போ ஜஸ்ட் ஒவ்வொரு பேஜுக்கும் எந்த keyword வந்து தேடுறாங்கன்னா என்னோட சைட் வந்து டாப் ரேங்கிங் வரணும்னு நினைக்கிறோம். அந்த keywords எல்லாம் prepare பண்ணி
இல்லைங்க சார், டவுட் எதுவும் இல்லை சார். நோ சார். ஆமாம். சார். ஹோம் பேஜை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும் சார். டெக்ஸ்ட் எடிட். ஆமாங்க சார். ஓகேங்க சார். இங்கே டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணணும் சார். Sir, default. Sir. ஓகேங்க சார்.
எஸ் சார். இது கிளைண்டோட இதுல எப்படி சார் இருக்கிறது? இப்போ இந்த இது டேக் இது நம்ம கிளைண்டோட இதுல எப்படி இருக்கிறது? கேக்குதுங்களா சார்? அதான் சார். இப்போ இந்த HTML கோடு இங்க இருக்குல்லங்க, இது கிளைண்டோட வெப்சைட்ல போயிட்டு நம்ம இந்த இந்த இதை எப்படி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுன்னு கேக்குறேங்க. அதான் சார், அதுக்குள்ளதான் எங்க இருக்கும்னு கேக்குறேங்க. ஓகே 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 சார்.
புரிஞ்சுது சார். புரியுது சார். ஓகே சார். அகமது மென்ஸ். Yes, sir. Sir, moderator, sir. மாடரேட்டர் Yes, sir. Six. Yes, sir. 60%. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார்.